ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு திவ்யாஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா குருமா, வெஜிடபிள் குருமா. தட்ஸ் அ ஃபேவரைட் அண்ட் எங்கள் வீட்டோட ஸ்பெஷல் அது. சப்பாத்தி, புலாவ், பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். ஸோ லெட்ஸ் கோ டு த ரெசிபி. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் கடலை எண்ணெய் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். கிரவுண்ட்நட் ஆயில் யூஸ் பண்ணுவேன். அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீரகம், சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் போட்டு வதக்கிக்கிறேன். இந்த ப்ரொசீஜர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம அரைக்க போறோம். ஸோ பேஸ்ட்டா அரைக்க போறோம். அதனால வந்து ஆனியன் வந்து பெரிய பெரிய ஸ்லைசஸா போட்டாலே போதும். கொஞ்சம் நல்லா வதங்கி டிரான்ஸ்பரன்ட்டா ஆகும்போது, ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு வதங்கினா போதும். கொஞ்சம் கோல்டன் கலர்ல வரும்போது, ஒரே ஒரு பச்சை மொளகா, நான் வந்து 3 தக்காளி போட்டிருக்கேன். 2 தக்காளி போட்டிருக்கேன். ஆக்சுவலா வந்து இந்த குருமாக்கு நான் 3 தக்காளி எடுத்திருக்கேன். 2 தக்காளி வந்து அரைக்கிறதுக்கு வச்சிருக்கேன். அதே மாரி தான் வந்துட்டு மீடியம் சைஸ் வெங்காயம் 2 எடுத்திருக்கேன். ஆக்சுவலா நம்ம இதில சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சிருந்துருக்கலாம். பட் ஆ ஆஃப்டர் திஸ் ப்ரொசீஜர் தான் நான் வந்து சின்ன வெங்காயமே வாங்கிட்டு வர சொன்னேன். ஸோ சின்ன வெங்காயம் வந்து குழம்புக்கு வதக்கறதுக்கு திரும்ப வச்சுப்போம் நம்ம. இப்போ வெங்காயம், தக்காளி எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன். அது கூட சேர்த்து தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டா தேங்காய் ஆட் பண்ணி கொஞ்சம் வதக்கினா சீக்கிரம் கெடாம இருக்கும். அதனால வந்துட்டு தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க வந்து முன்னாடியே வந்து மிக்ஸிலயோ, ஆம் கப்லயோ வந்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு, அ கசகசா அண்ட் முந்திரி 2மே சேர்ந்து ரொம்ப ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கசகசா அண்ட் ஒரு 2, 3 முந்திரி அத போட்டு நல்லா வாட்டர்ல ஊற வச்சுட்டீங்கன்னா, அத அரைக்கும்போது சேர்த்துட்டு நல்லா அரைச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து நல்லா பேஸ்ட்டா வந்துரும். கொஞ்சம் கிரேவி வந்து கன்சிஸ்டன்சி திக்கா கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து நான் தாளிப்பு எடுத்துக்கிறேன். திரும்பவும் கடலெண்ணெய் ஆட் பண்ணி, நெறைய கருவேப்பில போட்டு, அதில சோம்பு, ஜீரகம், பட்டை, லவங்கம், ஏலக்காய் வந்து அரைக்கும்போது சேர்க்க மாட்டேன். வதக்கும்போது மட்டும் தான் சேர்ப்பேன். ஏன்னா ஏலக்காவோட ஸ்மெல் ரொம்ப வந்து எங்க வீட்ல யாருக்கும் அவ்வளவா பிடிக்காததுனால. தென் வந்து ஒரு 20, 25 பல்லு ஆ சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி, அதுவும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, ஒரு பேலன்ஸ் ஒரு தக்காளி சொன்னேன் இல்லையா? 3 தக்காளியில 1 தக்காளிய திரும்பவும் ஸ்லைஸ் பண்ணி, நீளமா ஸ்லைஸ் பண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா வதக்க விட்டுட்டு, யூ கேன் ஆட் கிரீன் சில்லி. ஸ்பைஸ் வேணும் அப்படின்னா, நீங்க கிரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் அ பாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டீல் பாத்திரம். அதனால வந்து ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சு நான் வதக்கினேன்னா, எனக்கு வந்து கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி வந்துரும். அதனாலேயே வந்து வில் கிவ் சம் பிரேக். கொஞ்சம் ஸ்லோவா சிம்ல வச்சு வதக்கிப்பேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள்ஸ் வந்து கிரீ அ அ கிரீன் பீஸ், அப்புறமா வந்து பீன்ஸ் அண்ட் ஆ கேரட் 3த்தையுமே வந்து வதக்கிக்கிறேன். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் இல்ல ஒரு 4 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு, அது கூட நீங்க உப்பு போட்டிங்கன்னா, இன்னும் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு தண்ணி லைட்டா விடும். அப்போ வந்து நல்லா சேர்ந்து வதங்குறதுக்கு நல்லாயிருக்கும். வேக வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா வதக்கிர்றது நல்லது. ஏன் வந்து உருளைக்கிழங்கு நான் இது கூட போடலன்னா, ரொம்ப மசிஞ்சா போல ஆயிடும். சீக்கிரம் இன்னும் கொஞ்சம் வந்து ஓவர் பாயில்ட் ஆயிடும். அதனால நம்ம விசில் வைக்க போறோம் இப்போ. அது ஓவர் பாயில்ட் ஆகக்கூடாதுன்னு லாஸ்ட்டா வந்து நான் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டேன். தென் இப்போ வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், அப்புறம் வீட்ல அரைச்ச குழம்பு மிளகாத்தூள். நான் கடையில இருக்கிறது சொல்லல. வீட்ல அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் வதக்கறதுக்கு. நீங்க கடையில விக்கிறது வேணும்னாலும் வாங்கிக்கலாம். ஆச்சி குழம்பு மிளகாய் பொடி அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆ ரொம்ப காரம் வேண்டாம் அப்டின்னா, காஷ்மீரி தூள் போட்டுக்கலாம். கலர் மாறிடும் ஆனா. ஸோ இதில கொஞ்சம் புதினா ஆட் பண்ணி, அத வந்து நம்ம வதக்கி விட்டுட்டோம்னா, நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ வந்துட்டு இஞ்சி பூண்டு விழுது பேஸ்ட் வந்து ஒரு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது நம்ம வெங்காயம், சின்ன வெங்காயம் போடுறோம் இல்லையா? அதுக்கு அடுத்த ப்ரொசீஜராவே நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுது போடலாம். நான் வந்து லாஸ்ட்டா ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப நம்ம வெஜிடபிள்ஸ் வதக்கறதுனால, இஞ்சி பூண்டு விழுது சேர்ந்து வதங்கிடும். ஸோ, அதோட பச்சை ஸ்மெல் கண்டிப்பா தெரியாது. இப்போ எல்லாம் வதங்கி ஓரளவுக்கு வெந்த மாதிரி தெரியும்போது வெஜிடபிள்ஸ்லாம், அரைச்ச விழுத வந்து இதில ஊத்திக்கலாம். நான் வாட்டர் என்ன ஆட் பண்றேன், எவ்வளோ வாட்டர் ஆட் பண்றேன்னா, அந்த மிக்ஸி ஜார் வாஷ் பண்ணி அதில என்ன ஒட்டியிருக்கோ அதிலயே நம்ம கொஞ்சம் தண்ணி ஊத்தி டைல்யூட் பண்ணி, அதில நம்ம ஊத்திட்டோம்னாலே போதும். இப்ப நம்ம ஃபுல்லா வந்து குக்கருக்கு மாத்தி 2 விசில் வச்சு ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு திக்னஸ் வேணும்னா, நீங்க தனியா திரும்ப கொதிக்க விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா தூவி இறக்கிட்டேன். திஸ் இஸ் மை ஸ்டைல் ஆஃப் குருமா. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.